Hi viewers, have a nice day. இப்போ இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து எப்பயும் போல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு எம்இஸ் வெப்சைட்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் காமிக்கும். இப்போ வெரிஃபைன்னு ஒரு காலம் எக்ஸ்ட்ராவாக காமிக்குது. அந்த ஃபோன் நம்பர் கரெக்டாக இருந்தாலும் கரெக்டாக இல்லைனாலும் ஓடிபி வந்து கண்டிப்பாக போகும். அதை வந்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் போனவுடனே அவங்க சொன்னவுடனே அதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் வெரிஃபை பண்ணல. இந்த ஃபோன் நம்பரோட இந்த வெரிஃபைங்கிறத கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபோன் நம்பர் வருது. இதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும். இதை வந்து நீங்கள் வந்து இப்படி காப்பி பண்ணி அதே நம்பருக்கு கால் பண்ணலாம். கால் ஒன்று வருது பாருங்கள், அப்படி காப்பி பண்ணிக்க கால் பண்ணிக்கலாம். கால் பண்ண உடனே அவங்க யார் பேசுகிறாங்க, அப்பாவா அம்மாவா ரிலேஷனா அதரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து ஃபோன் நம்பர் சரியாக இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்துட்டு கால் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து சரியாக இருந்ததுன்னா அதே நம்பருக்கு கால் பண்ணி 6 டிஜிட் நம்பர் வரும். அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு அது வந்து மெசேஜே வந்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வர்றது அப்படின்றதுனால அந்த நம்பர் வந்து அப்படியே சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ சப்போஸ் நம்பர் மாறி இருந்தது, சுவிட்ச் ஆஃப்னு வருது, நாட் இன் யூஸ் அப்படின்னு வந்ததுன்னா சேஞ்ச் மொபைலுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புது நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு ஓடிபி வந்ததை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு இது மாதிரி டிக்கு வந்துடும். அதனால் நாம் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கள் ஸ்கூல் மிடில் ஸ்கூலுங்கிறதுனால 8th வரையும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இப்போ வந்து டெர்மினல் கிளாஸ் மட்டும்தான் பண்ணணுன்னு இல்லை, எல்லா கிளாஸுக்குமே வந்துட்டு இப்போ 10th ரிசல்ட்டெல்லாம் வந்ததுன்னா அந்த மொபைல் நம்பர் தானே போகுது. இப்போ பழைய நம்பரு யூசேஜ் இல்லாத நம்பரெல்லாம் இருந்ததுன்னா போகாதுங்கிறதுனால எல்லா நம்பருமே வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான். இதை வந்து இந்த ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணி வெரிஃபைன்னு கொடுத்துட்டு ஓடிபி வந்தவொடனே சப்மிட் பண்ணிடணும். இப்போ ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணதெல்லாம் டிக்காக, அதாவது நம்ம வெரிஃபை பண்ணதெல்லாம் டிக்கு வந்துடும், வெரிஃபை பண்ணதெல்லாம் இன்னும் இதிலையே இருக்கும். தேங்க்யூ விவர்ஸ்.